வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். நம்ம நிகழ்ச்சியை 100 நாள் திட்டமிட்டு சொல்லி வச்ச மாதிரி பல்வேறு படிப்புகள் குறித்து நம்ம பேசிட்டு வரோம். நம்மளுடைய கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் தினந்தோறும் துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வணிக மேலாண்மையும் அதற்கான வேலை வாய்ப்புகளும் குறித்து நம்ம பேச போகிறோம். இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக விருந்தினர் திரு மாணிக்கம் அவர்கள் வந்திருக்காங்க. கல்வியாளர். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல வணிக மேலாண்மை படிப்புனா என்ன சார்? அதாவது படிப்புகளில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருக்கோம், மருத்துவம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வணிகன்றது என்னென்ன, ஒரு ஆஃபீஸில் மேலாண்மை பண்ணக்கூடிய படிப்புகள் தான் நம்ம வணிக மேலாண்மைன்னு சொல்கிறோம். இதில் பிபிஏ எம்பிஏலாம் மேலாண்மை படிப்புகளாகவும், வணிக படிப்புகள்னு சொல்லக்கூடிய காமர்ஸ் பிகாமில் எண்ணற்ற பிரிவுகள் இருக்குது. இதை இதுவும் ஈக்குவலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன். ஸோ இதுக்கு நல்ல புகழ்பெற்ற கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதில் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படித்தான நல்ல பிரகாசமான வாய்ப்புகள். இது என்னென்னா இவங்க தான் அந்த ஃபினான்ஸ் ஸ்ட்ரீமை ஃபுல்லாகவே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த பிகாம் எம்காம் சிஏ படித்தவங்க, அதுக்கப்புறம் ஐசிடபிள்யூஏ சிஎஃப்ஏ இந்த மாதிரி மேற்கொண்டு படிக்கிறவங்க. அந்த நிதி சார்ந்த நிர்வாகம் இவர்களுக்கு நல்ல வரும். அதுக்கு நம்ம அரசாங்கமே படிப்பு கொடுக்குது. 10ஆம் கிளாஸுக்கு மேலே பிரிவுகள் நம்மளை சயின்ஸ் குரூப்பாகவும் காமர்ஸ் குரூப்பாகவும் பிரியும் போது மாணவர்கள் இது விருப்பமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த விருப்பமான படிப்புகளை எடுத்துகிட்டு மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கிறதுக்கு கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களும் எண்ணற்ற படிப்புகள் இருக்குங்க. ஓகே சார். இந்த படிப்பு யாருக்கானது? இது யாருக்கானதுன்னா அனைவருக்கும், அதாவது 12ஆம் வகுப்பு படித்த அனைத்து வணிகவியல் மாணவர்களுக்கும் மேற்கொண்டு படிக்கணும். இன்றைக்கி 10ன்றது ஒன்றுமே இல்லை. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுன்றது பெருசாக பேசப்பட்டது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் +2 ஆகிப்போச்சு. இன்றைக்கி டிகிரி யூஜின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிப்போச்சு. மேற்கொண்டு படிக்கிறாங்க. இப்போ முதல்ல படிநிலை கல்லூரிக்கு வர்றது பிகாம். பிகாமில் எண்ணற்ற பிரிவுகள் இருக்குது. பிகாம் ஜென்ரல் இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அடுத்தது ஐஎஸ்எம் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், இப்படி ஏராளமான படிப்புகள் இருக்குது. இதை முடிச்சுட்ட உடனே அவங்க மேலே எம்காம் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், சிஎஃப்ஏ படிக்கலாம். இந்த மாதிரி புகழ்பெற்ற கல்லூரிகள் இதற்காகவே இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்கிறோம். இன்றைக்கி யூஜிசி என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா யூனிவர்சிட்டிக்குமே தனியாகவே நீங்கள் பிபிஏ இந்த மாதிரியான யூஜி கோர்சஸ் இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொண்டு வரலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், என் பேர் ஆர் குமார். நான் சென்னை ஐநாவரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ராம்குமார், உங்கள் சந்தேகம் என்ன சார் கேட்கலாம்? சொல்லுங்க சார். சார், சந்தேகம் இப்போ எம்எஸ்டபிள்யூஓ ஹெச்ஆர் எங்கள் அண்ணன் பையனை படிக்க வச்சேன். அதுக்கும் எம்பிஏக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் அண்ட் எம்பிஏ. ஆமாம், எம்பிஏ. இப்போது எம்பிஏன்ற படிப்பு பார்த்தீங்கன்னா ஏஐசிடின்னு சொல்லக்கூடிய அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தால் வழங்கப்படுகிற 2 வருட படிப்பு தான். ரெண்டுமே எம்ஏ ஹெச்ஆர்எம்மும் எம்பிஏவும் 2 வருட படிப்பு தான். ஆனால் எம்ஏ ஹெச்ஆர்எம்ன்றது ஒரு துறையை சார்ந்தது. அதாவது மனித மேலாண்மையை சார்ந்த விஷயங்களை எம்ஏ ஹெச்ஆர்எம்மில் படிப்பாங்க. மொத்த நிர்வாகம் எல்லாமே நிதி நிர்வாகம், மனித வளம் மற்றும் எல்லா ஆப்ரேஷன்ஸ், எல்லா விதமான எண்ணற்ற பிரிவுகள் வந்திருக்கு இன்றைக்கி எம்பிஏல. ஸோ எம்ஏ ஹெச்ஆர்எம்மோட ஒரு படி மேலே நம்ம சொல்லலாம். எம்பிஏ ஒரு முழு என்ன சொல்கிறது, முழு தொகுப்புடைய ஒரு கல்வி தான் எம்பிஏ. ஸோ அதனால் மாணவர்கள் எம்ஏவா எம்பிஏனா எம்பிஏ படிப்பை அவங்க எடுத்துக்கிறது தான் பெட்டராக இருக்கும். அது இல்லை அப்படின்னும் போது எம்ஏ ஹெச்ஆர்எம்மும் அவங்க போகலாம் சார். ஓகே சார். நேயர்கள் தொலைபேசி வாயிலாக மட்டும் தொடர்பு கொள்ள முடியாமல் இது இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா அதே நேரத்தில் நீங்கள் QR கோடு மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளை நான் விருந்தினர்கிட்ட முன்வைப்பேன், அவங்க பதில் சொல்லுவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நீங்கள் இது எல்லாரும் படிக்கலாம் அப்படின்னீங்க, பிரத்யேகமாக 12th எதுவும் இதுக்குன்னு தனி குரூப் எடுத்துருக்கணுமா? ஆமாம், நிச்சயமாக சார். இவங்க 10th முடித்த உடனே நம்மளுக்கு 2 விதமான குரூப் இருக்குது. ஒன்று மேக்ஸ் அடிப்படையாக வச்சு கணிதம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பிரிவாகவும், அடுத்தது மேக்ஸ் அப்படின்ற போது பிஸ்னஸ் மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஒகேஷன் இது ஒரு பிரிவாகவும் எடுத்திருக்காங்க.
இன்றைக்கி எல்லா விதமான பள்ளிகளுக்கும், அதாவது மெட்ரிக் பள்ளிகளாக இருக்கட்டும், அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள், அரசாங்க பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்ட்ரீம் வந்து அவைலபிள். ஸோ மாணவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மேற்கொண்டு அவர்கள் சிஏ படிக்கணும், ஐசிடபிள்யூஏ படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து சிஎஃப்ஏ படிக்கணும், இந்த மாதிரியான மேல்கொடி படிப்பு படிக்கிறதுக்கு இந்த கல்வியை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. யூஜி கல்வி எடுத்து அவங்க படிக்கிறாங்க. இதுக்கும் நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏராளமாக இருக்குது. ஓகே சார், ஒரு நேரம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காங்க. தென்காசியிலேருந்து ஆர் ராஜ் அப்படின்றவங்க பேங்க் ஜாப்புக்கு வந்து அவர் ட்ரை பண்ணுறாராம். காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார். பேங்க் ஜாபுக்கு வந்து மெயினாக பிகாம் தான் சார். பிகாம் வந்து எல்லா கல்லூரியிலையும் ஜென்ரலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குது. பிகாம் ஜென்ரல் இன்றைக்கி நிறைய பிரிவுகள் வந்திருக்கு. பிகாம் சிஎஸ்ன்னு சொல்கிறோம், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்திருக்கு, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு, பிகாம் ஆனர்ஸ் வந்திருக்கு. ஸோ இவர் பேங்கிங் ஜாப் போனோன்னா காமர்ஸ் எடுத்து படிக்கிறது தான் மிக சிறந்தது சார். ஓகே சார், இதில் வந்து நம்ம வணிக படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. பிபிஏ இருக்குது, பிபிஎம் இருக்குது, பிகாம் இருக்குது, பிபிஏ ப்ளஸ் எம்பிஏ இருக்குது. இதில் எது சார் எடுத்து படிக்க சிறந்ததாக இருக்கும்? இப்போ அவர் வந்து எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா பிபிஏலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். பிகாம் ஸ்டூடெண்ட்ஸும் எம்பிஏ படிக்கலாம். அவர்களுக்கு வந்து அதிகமான சேலரி கிடைக்கும், நல்ல நிறுவனம் கிடைக்கும், நல்ல ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஸோ பிபிஏ எம்பிஏ மேலே எடுத்து தான் படிக்கணும். ஏன்னா இதில் தான் அவங்க வந்து அடிப்படை எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. பிபிஏ, அந்த பிபிஏ பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார், விரிவா? ஆமாம், என்னென்னா ஒரு நிறுவனத்துடைய பல்வேறு ரிசோர்ஸஸை வந்து மேலாண்மை பண்ணக்கூடியது தான் பிபிஏ படிப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு பேப்பர் படிப்பாங்க, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு பேப்பர் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பேப்பர் படிப்பாங்க, அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு படிப்பாங்க, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் பற்றி படிப்பாங்க, இந்த மாதிரியான சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார், அவங்கள்ட்ட பேசலாம் சார். நிச்சயமா. வணக்கம், உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க? சம்பத் பேரு. சொல்லுங்க சம்பத். சேலத்துலேருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க சார்கிட்ட சந்தேகம் கேட்குறா. பையன் வொகேஷன் குரூப் அக்ரி எடுத்து படித்தேன் ப்ளஸ் டூவில். சொல்லுங்க சம்பத், தொடர்ந்து உங்க கேள்விகளை சார்ட்ட கேட்கலாம். படித்தா அது என்ன என்ன படிக்கலாம் வொகேஷன் குரூப்? ஓகே, அக்ரி எடுத்து, அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காருங்களா? வொகேஷனல் குரூப்னாங்க. ஓகே, அது வந்து அக்ரி படிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க? ரைட். அக்ரி படிக்கிறதுக்கு வந்து வொகேஷனல் குரூப் வந்து சரியான குரூப் தான் ஐயா. இப்போ அக்ரிகல்ச்சரல் காலேஜ் யூனிவர்சிட்டி வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ரிசல்ட் வந்தவொடனே மே 9ஆம் தேதி +2 ரிசல்ட் வந்தவொடனே அவங்க ஜூனில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே சார், நல்ல சார். சார், நம்ம பிபிஏ பற்றி விளக்கமாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ள என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அதை பற்றி பேசினா தொடர்ந்து சொல்லலாம். ஆமாம், இப்போ பிபிஏ பொறுத்த வரைக்கும் சில கல்லூரிகளில், சில பல்கலைக்கழகங்களில் பிரிவுகள் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்பெஷலைசேஷன் சொல்கிறோம். அது மாதிரி அது வந்து பெரும்பாலான யூனிவர்சிட்டியில் வெறும் பிபிஏன்னு தான் இருக்கும். பிபிஏ முடிச்சிட்டாங்கன்னா பசங்க வந்து எம்பிஏ படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அதாவது ஆல் இண்டியா டெஸ்ட் இருக்குது, கேட்டுன்னு சொல்லக்கூடிய காமன் அட்மிஷன் டெஸ்ட் எழுதலாம். நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வைக்கக்கூடிய எம்பிஏ டெஸ்ட் அனுப்பலாம். ஜாட்டுன்னு இருக்குது, XATன்னு இருக்குது, மேட்டுன்னு இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய டான்செட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த டான்செட் எக்ஸாம் வந்து அவங்க எழுதி கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அரசாங்க என்ன நிர்ணயிக்குதோ அந்த பணத்திலேயே அவங்க வந்து நல்ல கல்லூரியில் அவங்க படிக்கலாம். ஓகே சார், அந்த கேட் உள்ளிட்ட எக்ஸாம் எழுதுனா எங்கே சார் படிக்கலாம்? கேட் முடிச்சா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மேலாண்மை கல்லூரியில் படிக்கலாங்க. ஏன்னா அவங்க நல்ல ஸ்கோர் இருந்ததுன்னா ஐஐஎம் அஹமதாபாத், ஐஐஎம் பெங்களூர், ஐஐஎம் கல்கட்டா, ஏபிசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேலாண்மை கல்லூரிகள் வந்து ஏறக்குறைய ஒரு 25 கல்லூரி இருக்குது இந்தியாவில். அது எல்லாமே மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல அந்த படிப்பு அட்மிஷன் கிடைக்கும். அது கிடைச்ச உடனே அவங்களுக்கு நல்ல நிறுவனங்கள் வந்து பல லட்சம் பல கோடியில் வந்து வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்தது Tier 2 Tier 3 இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். அடுத்தது வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, அங்கே படிக்கலாம் அவங்க. ஓகே சார், அதுக்கடுத்து பிபிஎம் பற்றி நம்ம பேசியாகணும் சார். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இப்போ பிபிஏவோட எக்ஸ்டென்ஷன் தான் என்ன பண்ணுறது, பிபிஎம். இதை மாதிரி வந்து நிறைய சாண்ட்விச் கோர்சஸ் இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நிறைய யூஜிலேயே வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய கல்வி தொகுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க கல்லூரி மட்டும் இல்லை, தனியார் பங்களிப்பு நிறைய இருக்குது. ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வெவ்வேறு கோர்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பிபிஎம்ன்றது பிபிஏவோட ஒரு பிரிவு தான். இதில் என்னென்னா பேச்சுலர் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட், அதில் பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்புகள் வந்து அதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்பெஷலைசேஷன் பேசிக்ஸ் வந்து ஒரு 4 செமஸ்டருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி படிப்பாங்க, 2 செமஸ்டர் பற்றி பேங்க் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க சார். ஓகே சார், அதுக்கடுத்து என்னென்ன துறைகளாக இருக்குது சார்? பிபிஏ பிபிஎம் போக வேறு என்னென்ன வணிக மேலாண்மை படிப்புலாம் இருக்குது? மக்களுக்கு தெரியாத கோர்ஸ் இன்றைக்கி என்னென்னா பிஏ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் இஸ் த மதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எக்கனாமிக்ஸ் வந்து படிப்பு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன சொல்கிறது, அது பெரிய ஒரு டிமாண்ட் இல்லாத போகுது. ஆனால் எக்கனாமிக்ஸ் படித்தாங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது. அந்த மாஸ்டர்ஸ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து அதையும் எடுக்கலாம். பிஏ எக்கனாமிக்ஸ் எம்பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் அதுவும் ஈக்குவலன் டு காமர்ஸ் மாதிரி தான், அந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காமர்ஸ்லேயே வந்து எம்காம்லேயே பலவிதமான காமர்ஸ் இருக்குது உள்ள, அது மாதிரி அதை எடுத்து படிக்கலாம். இதை தவிர ஹியூமனிட்டின்னு சொல்லக்கூடிய எம்ஏ சோஷியாலஜி, எம்ஏ சைக்காலஜி, அதுக்கப்புறம் எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி எண்ணற்ற எம்ஏன்னு நான் சொல்லும்போது அதுக்கு வேண்டிய யூஜி டிகிரியும் நிறைய, பிஏவும் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து மிக குறைந்த கட்டணத்தில், கல்வி கட்டணத்தில் அரசாங்க கல்லூரியில் அரசாங்க பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம். அது மாணவர்கள் வந்து இப்போது ரிசல்ட் வந்தவொடனே பெரும்பாலும் அவங்க வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க. அதில் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அவங்களுக்கு வேண்டிய அவங்க நல்ல மார்க் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 128 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது, அரசாங்க கல்லூரிகள். அந்த அரசாங்க கல்லூரியில் என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் போயிட்டு அலைய வேண்டியதில்லை. ஒவ்வொரு காலேஜாக முன்ன போயிட்டு மேனுவலாக அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேராக போயிட்டு அந்த வெப்சைட்டு வந்து சொல்லுவாங்க, டிஎன்ஜிஇஎஸ்ஏன்னு ஒரு வெப்சைட்டு, அது வந்து அரசாங்கம் இது பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு இவங்களுக்கு வேண்டிய கல்லூரியில் 25 ரூபா கட்டணத்தில் அவங்களுக்கு வேண்டியது 10 காலேஜோ 20 காலேஜோ ஒரு சிங்கிள் பேமெண்ட்டில் போட்டாங்கன்னா, வெறும் 25 ரூபாயில் அவ்வளவு கல்லூரி இல்லை, இல்லை ஒரு கல்லூரிக்கு 25 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு 10 கல்லூரி நீங்கள் 250 ரூபா கட்டினா போதும். கவுன்சிலிங் வந்து உங்கள் மார்க் இருந்ததுன்னா அந்தந்த காலேஜ் அலைய வேண்டாம், ஆன்லைன்லேயே அத்தனை கல்லூரிலையும் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. தனித்தனியாக போயிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. அரசாங்க கல்லூரியில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கோர்ஸுகள் இருக்குது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குது. ஸோ மாணவர்கள் முதல்ல அதை போயிட்டு அது கிடைக்கல அப்படின்னும் போது தனியார் கல்லூரியில் போகலாம். ஓகே சார், நீங்கள் இந்த உட்கட்டமைப்புன்னு சொன்னீங்க. ஸோ எல்லா படிப்புக்கும் மருத்துவம் சரி இன்ஜினியரிங் சரி அதுக்கு உட்கட்டமைப்பு நிச்சயமாக பார்ப்பாங்க ப்ராக்டிகல் செக்ஷனுக்காக. வணிக மேலாண்மை அப்படின்னா நம்ம ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம், அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். நிச்சயமா. வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். பாண்டிச்சேரி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். அது பொண்ணு பிடெக் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 வருஷம் முடிச்சுட்டு, ஓகே, மேலும் வந்து யூனிவர்சிட்டியில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஒரு எம்பிஏ முடிச்சுட்டாங்க. மேலும் என்ன சார் படிக்கலாம்? ஓகே, இது நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் இல்லைன்னாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். பிடெக்குன்றீங்க, பிடெக் எம்பிஏக்கு அப்புறம் அவங்க வந்து டீச்சிங் வரணுன்னாலும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் டீச்சிங்காக வரலாம். இல்லை மேற்கொண்டு அவங்க வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து பொறியியல் சார்ந்த நிறுவனத்தில் அவங்க அப்ளை பண்ணி படிக்கலாம். ஐடி துறையோ இல்லை அவங்களுக்கு விருப்பமான என்ன துறையாக இருந்தாலும் அதில் அப்ளை பண்ணி அவங்க படிக்கலாம் சார். நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க. பிடெக் எம்பிஏ அவங்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டு அதை பார்த்து அதை இன்டர்வியூஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் சார். ஓகே சார், நன்றி சார். இன்னொரு நேரம் இருக்காங்க, அவங்க பேசலாம் சார். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் பிரபாகரன் சார், நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, இப்போ 10th நல்ல மார்க் எடுக்கிறாங்க எங்கள் பசங்க, எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு வந்து 480 மார்க் எடுத்திருக்காங்க. மேத்தமேட்டிக்கில் வந்து 100 மார்க் எடுத்திருக்காங்க. என்னுடைய விருப்பம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா படிக்கணும்ன்றது.
ஆனா முக்காவாசி பேர் என்ன பண்றாங்க வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாம் இன்ஜினியரிங், ஜேஇ, நீட் அப்படி போறாங்க. ஓகே. இப்போ எனக்கு ஆசை எக்கனாமிக்ல படிக்கணும், ஆனா வேலை வாய்ப்பு ஸ்பீடா கிடைக்கணும், நல்ல சேலரியில கிடைக்கணும். அது வந்து எந்த கல்லூரியில படிச்சா நல்லா இருக்கும், அதுக்கு உண்டான கைடு வேணும், அந்த கைடன்ஸ் வேணும். சரிங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து பொருளாதாரம் சார்ந்த படிப்புகள் வந்து அரசாங்க கல்லூரி, அரசாங்க உதவி பெறும் கல்லூரியில் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ சிங்கிள் விண்டோலேயே வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ தான் நான் ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி சொன்னேன், சிங்கிள் விண்டோவில் அப்ளை பண்ணுங்கள். பொருளாதாரம் சார்ந்த படிப்புகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. படிப்பு மட்டுமே இல்லைங்க, அவர் திறமையை வளர்த்துக்கணும். அந்த நாட்டு நடப்பு இப்பயே வந்து 10th நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுங்க. பிஸ்னஸ் பேப்பர்ஸ் இருக்குது பாருங்கள், பிஸ்னஸ் லைன், எக்கனாமிக் டைம்ஸ், அந்த சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து சேனல்லையும் பார்க்கணும். அடுத்தது நியூஸ் பேப்பரும் படிக்கணும். இதை படித்தாக்கா நல்ல வாய்ப்பு இருக்குங்க. மேற்கொண்டு படிக்க வைங்க. பிஏ எக்கனாமிக்ஸோடு நிறுத்தாதீங்க. இப்போ 10th +1 வந்து எக்கனாமிக்ஸ் குரூப் எடுங்க. எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு பொருளாதார அறிவை வந்து வளர்த்துக்க சொல்லுங்கள். நிறைய போட்டி தேர்வு, போட்டி பேச்சாற்றல் இதெல்லாம் வந்து வளர்த்துக்க சொல்லுங்கள். நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. மேலே எம்ஏ படிக்க சொல்லுங்கள், எம்ஃபில் இருக்குது, முனைவர் பட்டம் வரைக்கும், ஆராய்ச்சி பட்டம் வரைக்கும் படிக்க சொல்லுங்கள். நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. சாதாரண நிறுவனங்களே MBA கிராஜுவேட் கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து இவருக்கும் கிடைக்கும். ஓகே சார். இன்னொரு நேர் வந்து வாட்ஸ்அப் மூலமா கேள்வி கேட்டிருக்காங்க, சென்னையிலேருந்து வினயா. ஸோ வாட் ஆர் டிஃப்ரெண்ட் CFA அண்டு CMA, அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், ரெண்டுத்துக்குமே ஸ்கோப் இருக்குங்க வினயா. CFAன்றது சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், CMAன்றது சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். புரியுதுங்களா? இதை வந்து ஒன்று வந்து ஃபினான்ஸ் துறை சார்ந்தது, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் சார்ந்தது தான் CFA. அதில் வந்து அந்த பேப்பர், அந்த அறிவு சார்ந்த, அந்த விஸ்டமை சார்ந்த படிப்பு தான் வந்து CFA. ரெண்டுத்துக்குமே நல்ல வாய்ப்பு. CMAன்றது சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட். அந்த சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட்ன்றது மொத்தமாக ஃபினான்ஸ் மட்டுமே இல்லை, ஒரு நிறுவனத்தை எப்படி வந்து ஒரு MBAக்கு ஈக்குவலண்டான படிப்பு தான் CMA. சரிங்களா? ரெண்டுத்தில் எது கிடைக்குதோ, எது உங்களுக்கு விருப்பமோ எடுத்து படிங்க. நல்ல வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு மட்டும், டிகிரி வில் நாட் ஸ்பீக் ஃபார் நவ். ஸ்கில்ஸ் ஃபார் 2030ன்றது நிறைய மாறிட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, அதை பயன்படுத்த தெரியணும். ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது தெரியணும். க்ரோக்குன்னு ஒன்று வந்திருக்கு, அது யூஸ் பண்ண தெரியணும். க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் எப்படி டே பை டே வளர்த்துட்டு வரணும். ஓவர் நைட்டில் எதுவும் வந்துடாது. சிஸ்டமேட்டிக்காக ஒரு டிசிப்ளினாக உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும். லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். புரியுதுங்களா? அதனால் ஏதோ முடிச்சிட்டோன்னு நான் வந்து மாணவர்களுக்கு உண்மையிலே வந்து இப்போது அருமையான ஒரு நேரம். எது +1 +2 மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்க, ரைட்? ஒரு வருஷம் முழுக்க உங்களை பிழிஞ்சு எடுத்தாங்க, இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுன்னு. இப்போ நல்ல ஓய்வு இருக்குது. புரியுதா? இனிமேல் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக படிங்க. இந்த மாதிரி நைட்டு ஓவராக படிக்கிறது, தூக்கத்தை கெடுத்துக்கிறது, ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற விஷயங்கள்லாம் விட்டுட்டு ரெகுலராக ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் என்ன அப்படின்ற அந்த அங்கே கரண்ட் படிப்பும் படிங்க. மேற்கொண்டு நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸாக வரப்போகிறீங்க, IAS-ஆக வரணும், IPS-ஆக வரணும், UPSC எழுதணும், சிவில் சர்வீஸ் எழுதணும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதணும்னா அந்த கோலை வச்சு நீங்கள் பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் இருக்காங்க. நேர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள், எப்பயும் நம்ம சொல்கிறதா, நம்மளுடைய மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சின்றது உயர்கல்வி மாணவர்களுக்காக வழிகாட்டுவதற்காகவே பிரத்யேகமாக நான் சொன்ன மாதிரி 100 நாட்கள் நடக்க திட்டமிட்டிருக்கோம். தொடர்ந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. நேர்களாகிய நீங்கள் உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்காகவே நாங்கள் பிரத்யேகமாக ஒரு QR கோடை வந்து திரையில் வச்சிருக்கோம். அதன் மூலமாக ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்தில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். தொடர்ந்து அடுத்த நேரத்தை போகலாம். நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார் வணக்கம் சார், நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேங்க சார். என்னோட மகள் வந்து 12th எக்கனாமிக்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க சார். சரிங்கம்மா. இப்ப எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க. சரி. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார். எங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸா இருக்குது. ஆமாம்மா, நீங்கள் நம்ம மாலை முரசுக்கு தான் வந்து நன்றியை சொல்லணும். அவங்க தான் இந்த முன்னெடுப்பு எடுத்தாங்க. நம்ம நெறியாளர் சரவணனுக்கும் நீங்கள் நன்றியை சொல்லணும்.
சொல்லுங்கம்மா, ஆமாங்க சார், சொல்லுங்க. உங்க கட்டாயமா. கேள்வி என்ன? சொல்லுங்க. நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சார். சொல்லுங்க. சார், எங்களுக்கு வந்து என்ன டவுட்னா, பாப்பாவுக்கு பிசிஏ படிக்கணும்னு ஆசை. அதே நேரம் வந்து பிகாம் சிஏன்னு ஒண்ணு இருக்குன்றது நாங்க ஆன்லைன்ல செக் பண்ணிருந்தோம். இது ரெண்டுத்துக்கு என்னது சார் வித்தியாசம்? அருமையான கேள்வி. பிகாம் சிஏன்றது உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வரும், ஃபினான்ஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் வரும். அதில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பேப்பர் ரொம்ப குறைவு. பிசிஏன்றது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ப்ரோக்ராமிங், கோடிங் சார்ந்தது. உங்கள் பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் போகணும், ஐடி துறையில் போகணுன்னா பிசிஏ எடுத்துங்க. ஏன்னா இதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் போதும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனாலும் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் அந்த படிப்பு சேரலாம் பிசிஏ. உங்கள் பொண்ணுக்கு வந்து பிசிஏவும் எலிஜிபிள், பிகாம் சிஏவும் எலிஜிபிள். பிகாம் சிஏனா மேற்கொண்டு எம்காம் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம். நீங்கள் ஒரு நிர்வாகத்தில் மேலாண்மையில் இருக்கலாம். இதனால் வந்து ப்ரோக்ராமிங், கோடிங்கில் போகிற படிப்பாக இருந்ததுனாக்கா ஐடி இண்டஸ்ட்ரியில் போகிற மாதிரி இருந்தால் பிசிஏ எடுத்துங்கம்மா. நல்ல சார், தொடர்ந்து இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. நன்றிம்மா, உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்காக இன்னும் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே உதவி தான், நீங்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறாமல் அருகில் இருக்கட்டும் சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். தொடர்ந்து அடுத்த நேரத்தை போகலாம். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? கவிதா, வடபழனியிலிருந்து சார். சொல்லுங்க கவிதா, உங்கள் சந்தேகம்னா சார்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க கவிதா. +2 ஹோம் சயின்ஸ் எடுத்திருக்காங்க பொண்ணு. அடுத்தது பிஏ லிட்ரேச்சருக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா சார்? எடுக்கலாமா சார்? ஓகே, நீங்கள் வந்து ஹோம் சயின்ஸ் எப்படி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து +2ல் எடுத்துட்டீங்க. ஸோ பிஏ லிட்ரேச்சருக்கு வந்து எல்லா படிப்புகளுமே எலிஜிபிள் தான். +2ல் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிஏ லிட்ரேச்சர் படிக்கலாம். நான் நினைக்கிறது நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்கிறீங்களா? ஆமாம் சார். ஆமாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குமா. இன்றைக்கி வந்து டிரான்ஸ்லேட்டர் வேல்யூம், உங்களுக்கு வந்து மீடியாவில் வேல்யூம், ஜேர்னலிசத்துலேயும் வேல்யூம் வந்து அதிகமாக வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, நல்லா சரளமாக பேசுகிறவங்க, எழுதுகிறவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் பொண்ணு வந்து தொடர்ச்சியாக நல்லா படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மேலே ஒரு பேஷன் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது, மொழி மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. இங்கிலீஷுன்னும் போது தமிழ்லேயும் அந்த ஈக்குவலண்ட்டாக அந்த ஆசை இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக எடுத்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கலாம். நீங்கள் வந்து சென்னை இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியூருன்னு நினைக்கிறேன். அங்கே உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் பாருங்கள், அதிலே வந்து நல்ல இந்த படிப்பை எடுத்து நல்லா படிக்க சொல்லுங்கள். மேற்கொண்டு பிஏ லிட்ரேச்சரோட நிறுத்தாத எம்ஏ படிச்சுட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறேன். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். நேர், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? முகமது தம்பி, காயல்பட்டினம். சொல்லுங்க சார், சொல்லுங்க முகுந்தன். அதாவது நான் முதல்வன் பற்றி கேட்கலாமா? சொல்லுங்க சார், கேளுங்க. அதாவது என் மூத்தது பொண்ணு, அது படிக்கிற சமயம் அந்த நான் முதல்வன் ஸ்கீம்லாம், ரெண்டாவது பையன் அந்த பொண்ணுல நான் முதல்வன் அப்படி காட்டணும். திரும்ப கேளுங்க, சரியா கேட்கல, வாய்ஸ் கட் ஆகுது, சொல்லுங்க. முதல்ல பொண்ணு வந்து முதல்ல படிக்கும்போது, கிராஜுவேட் படிக்கும்போது இந்த நான் முதல்வன் ஸ்கீம்லாம் இல்லை. சரி, இப்ப ரெண்டாவது பையன் படிக்கும் போது அந்த 4 வந்து நம்ம சேரலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா, அந்த இதுக்கு எலிஜிபிளா அதுக்கு? ஆமாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கல்லூரியில் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. நான் முதல்வன்ன்றது இன்றைக்கி பள்ளியிலேயே கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து அந்த ஒரு மாணவனை வந்து ஒரு சிறந்த மாணவனாக ஆக்கிறது தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் நோக்கம். ஸோ தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை இப்போ கடந்த 2-3 வருஷமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பலன் அளிக்குது, நல்ல திறமையை வளர்த்துக்கிறாங்க மாணவர்கள். வந்து இதில் வந்து பல்வேறு பன்முக திறமையை வந்து கொடுக்குறாங்க. தாராளமாக உங்கள் பையனை சேர்ந்து, இது வந்து கம்பல்சரி தான், இது கம்பல்சரி, இது வந்து ஆப்ஷனல் கிடையாது. நீங்கள் எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கல்லூரியில் நான் முதல்வன் திட்டம் இருக்குது. அதனால் தாராளமாக பயன்பெறுங்க. ஓகே சார், நல்ல சார். அடுத்த நேரத்தை போயிடலாம் சார். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். சார், நான் சென்னையிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்ன, சார்ட்ட கேட்கலாம். என் பையன் வந்து இப்போ +2 முடிச்சிட்டான்.
அவர் அந்த காலேஜ் சிஏ படிக்கிறோம். ஆனா சொல்றாங்க. அது எங்களுக்கு என்ன பண்றது? உங்க பையன் வந்து சிஏ படிக்க ஆசைப்படுறாரு இல்லைங்களா? சிஏ படிக்கலாம். ஆமா, என்ன எப்படி படிக்கணும்னு கேக்குறீங்க? ஆமா சார். ஆமா, உங்க பையன் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காரா? ஆமா சார். ரைட்டுங்க. காமர்ஸ் குரூப்னா ஒரு கல்லூரியில் போயிட்டு காமர்ஸ் பிகாம் வந்து முதல்ல அட்மிஷன் போடுங்க. பிகாம் வந்து படிக்கும் பொழுதே நிறைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை வந்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். டேலி போலான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். அதை தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு ஃபைனல் இயர் பிகாம் அப்போது ஆர்டிகல்ஷிப்பு வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட. சிஏ வந்து என்ட்ரி லெவல் எக்ஸாம் இருக்குது. அவர் பிகாம் படிக்கிறதுனால நேராக இன்டர்மீடியேட்டே அவர் ஜாயின் பண்ணலாம். இன்டர்மீடியேட்டை பாஸ் பண்ணி ஃபைனல் கிளியர் பண்ண சொல்லுங்கள். சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உங்களுக்கு தெரியும், என்ன வேல்யூ என்ன சம்பளன்றது தெரியும். மிக பிரசித்தி பெற்ற ஒரு துறை. அதான் மருத்துவர்கள் போல பொறியாளர்கள் போல இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இவங்களும் வந்து சொசைட்டியில் ரொம்ப மதிக்கப்படுவாங்க. அதனால் அதுக்கு வேண்டிய உழைப்பை போட சொல்லுங்கள். பிகாம் படிச்சுட்டு மேலே சிஏ படிக்க சொல்லுங்கள். நல்ல சார், இன்னொரு நேயர் இருக்காங்க. நேரிட்ட போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற அந்த வேண்டுகோள் தான் நம்ம மாலை முரசு சார்பாக 100 நாட்கள் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி நடத்த திட்டப்பட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வி சார்ந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிட்டு வரோம். நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை திரையில் தெரியக்கூடிய எண் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதே நேரத்தில் இணைப்பு கிடைக்காதவங்க QR கோடு மூலமாகவும் உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களையும் இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். வாங்க நம்ம அடுத்த நேரத்தை போகலாம். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க பேருமா? பேர் செல்வராணி சார். சொல்லுங்க செல்வராணி, உங்க சந்தேகங்களை நீங்க சார். மகன் வந்து பேசுமா. +2ல வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தது, அக்கௌண்டன்சி காமர்ஸ். சரிங்கம்மா. இப்ப அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியலங்க சார். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப வெளிப்படையாக கேட்டுட்டீங்க, என்ன படிக்கிறதுன்னு கேட்டுட்டீங்க. ரொம்ப அற்புதம். ஸோ வந்து உங்கள் பொண்ணு நல்லா படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காமர்ஸில் வந்து நல்ல மார்க் அவங்க எடுத்தாங்கன்னா நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. முதல்ல கல்லூரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அரசாங்க கல்லூரியே இன்றைக்கி வந்து நல்ல தரமான கல்லூரிகள் நிறைய இருக்குது. ஸோ அரசாங்க கல்லூரி முதல்ல பாருங்கள். அடுத்தது அரசு உதவி பெறும் கல்லூரியை பாருங்கள். அதுக்கப்புறம் தனியார் கல்லூரியை பாருங்கள். ஒரு பிகாம் காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கிறதுனால பிகாமுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. பிகாம் படிக்க சொல்லுங்கள். மேலே அவங்களுக்கு என்ன விருப்பமோ, எம்காமோ இல்லை எம்பிஏவோ, இதில் ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்க சொல்லுங்கள். கூட திறமையை வளர்த்துக்க சொல்லுங்கள். படிப்பு மட்டும் போதாது, பல்வேறு போட்டிகளை வந்து கலந்துக்க சொல்லுங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துட்டு அவங்க திறமையை வளர்த்துக்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏதோ போனமே மார்க் ஒரு 80 மார்க் 90 மார்க் எடுத்தோன்றது இனிமேல் கிடையாது. ரியல் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 12th தான். இது வரைக்கும் வந்து மாணவர்கள் என்னவோ நம்ம படிக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த குதிரை கொம்பு மாதிரி நம்ம கடிவாளம் போட்ட மாதிரி படிச்சுட்டாங்க. இனிமேல் தான் அவங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நிறைய திறமைகளை வளர்த்துக்க சொல்லுங்க. இப்போ வணிக மேலாண்மை படிக்கிறப்போ என்ன மாதிரியான திறன்களை அவங்க எக்ஸ்ட்ராவாக வளர்த்துக்கணும்? அதாவது வணிக மேலாண்மைன்னு இல்லை, எல்லா படிப்புகளுமே வந்து டிகிரிக்காக எய்ம் பண்ணி மார்க் எடுக்கிறது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. கூட சைடில் என்னென்னலாம் அப்கமிங் கோர்சஸ் வருது, ஆன்லைன்லேயே இன்றைக்கி செலவில்லாத பல கோர்சஸ் அவங்க வந்து பண்ணணும். நான் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த லிங்க்டின்னு ஒன்று இருக்குது. அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து அவங்க காலேஜுக்குள்ளே வரும்போதே வந்து அவங்க வந்து நீங்கள் அதை உருவாக்கணும். லிங்க்டின் ப்ரொஃபைலை உருவாக்கிங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த லிங்க்டினில் போடுங்க. அது அகாடமிக் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு சாஃப்ட்வேர். எப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து மாணவர்கள் பயன்படுத்துகிறீங்க, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிற மாதிரி லிங்க்டினில் போட்டுக்கணும். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் ஃப்ரீயாகவே இருக்குது சார். அதனால் வந்து மாணவர்கள் எங்கேயும் போயிட்டு ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் படித்து பல ஆயிரம் பல லட்சம் கொடுத்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தானாகவே படித்தாங்கன்னாவே மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க, அமேசான் கொடுக்குறாங்க, எல்லா விதமான நிறுவனம் கொடுக்குது. அதில் வந்து அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த கொடுக்கக்கூடிய அந்த 30 நாள் 60 நாள் கோர்ஸ் படிச்சுட்டாங்கன்னா சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்றாங்க, அவங்களே கொடுத்துட்றாங்க. அதை வச்சுட்டு அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ணாங்க. வேல்யூ இருக்குமா சார்? வேல்யூ நல்லா இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு ஷார்ட்கட்லன்னா எக்ஸாம் எழுத முடியாது. நீங்கள் அதை படிக்கணும். என்னென்னலாம் விஷயங்கள் அதில் இருக்குது படிக்குது, அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்தா தான் பண்ண முடியும். நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா தப்பு கிடையாது. ஃபெயிலியர் இஸ் அன் அட்டெம்ப்ட். என்ன
மேற்கொண்டு நீங்கள் உங்களை வந்து அதிகமாக வந்து தயார்படுத்திட்டு அடுத்த வாட்டி நீங்கள் எழுதலாம். ஸோ அதனால் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணலாம், நீங்கள் மேலே படிச்சுட்டே இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி வந்து மாணவர்கள் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி சோஷியல் மீடியா என்டர்டெயின்மெண்ட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. இன்ஸ்டாவில் போஸ்ட் போடலாமா, வாட்ஸ்அப்பில் இருக்கலாமா, ஃபேஸ்புக் கூட இன்றைக்கி வந்து நம்ம தலைமுறையோடு போயிடுச்சு. இப்போ இருக்கிற மாணவர்கள் ஃபேஸ்புக் கூட வர்றதில்லை. ஆகவே மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைலை தரமாக போடுங்க, நல்ல போஸ்ட் போடுங்க, அதில் இருக்க படிப்புகள் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, அதை தெரிஞ்சுங்க. ஓகே சார், தொடர்ந்து இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுகிறேன் சார். நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேயர் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொலைக்காட்சியை பார்க்காம பேச முடியுமா? ஹலோ. சொல்லுங்கள் சார். சார் நான் திருப்பூர்லேருந்து சேகர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். பாப்பா வந்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கு சார். சரி. அவங்களுக்கு மெடிக்கல் லைனில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ம். அப்போ அந்த உங்களுக்கு மேக்ஸும் வராதனால தான் இந்த குரூப் எடுத்துட்டு பாப்பா. சரி. இப்போ அடுத்து என்ன படிக்கலாம்னு ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது வேலை இருந்துன்னா சொன்னீங்கன்னா. ஓகே, இப்போ வந்து உங்கள் பொண்ணு வந்து பியூர் சயின்ஸ் சொல்கிறீங்க. ஸோ பியூர் சயின்ஸுக்கு அப்புறம் அவங்க என்ன மருத்துவம் போகலாம், அது வந்து இல்லைன்றீங்க, அதில் விருப்பம் இல்லைன்ற போது நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்குது சார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேயும் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிலையும் நிறைய இருக்குது. அக்ரிகல்ச்சர் வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் பிஇ அக்ரிகல்ச்சரும் நல்ல ஸ்கோப் இருக்குது. அடுத்தது ஹோம் சயின்ஸுன்னு ஒரு படிப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி இதெல்லாம் பிஎஸ்சியில் கொடுக்குறாங்க. இந்த படிப்பில் எடுத்துகிட்டு மேற்கொண்டு முதுநிலை படிப்பு பிஜியும் படித்தாங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது சார். நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் தான் அந்த லைனுக்கு வர சொல்லுங்கள். அது எல்லாமே பேசிக் சயின்சஸே இருக்குது. அவங்க சப்போஸ் ஒரு லெக்சரர் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னாக்கா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, பிஎஸ்சி பாட்னி இருக்குது, ஜுவாலஜி இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய டிமாண்ட் இல்லை, பெரிய டேக்கர்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்துகிட்டு மேற்கொண்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணாங்கன்னா ஸ்கூல்லேயே அவங்க டீச்சர்ஸாக போகலாம், காலேஜ்லேயும் வந்து அவங்க லெக்சரராக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதை முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வாங்க. நியூஸ் பேப்பரை கொஞ்சம் பாருங்கள். எல்லா நியூஸ் பேப்பரும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கெரியர் ஃபேருன்னு ஒன்று இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா சென்னையில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னை ட்ரேட் சென்டரில் கெரியர் ஃபேர் வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக பண்ணுறாங்க, கல்வி பொருட்காட்சி மாதிரி பண்ணுறாங்க. அங்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்மளே 100 நாள் நிகழ்ச்சி சார், தினந்தோறும் ஒரு ஆளுமை வருவாங்க, பல்வேறு படிப்புகள் குறித்து பேச போகிறோம். இங்கேயே வந்து நம்ம மாலை முரசிலே வந்து படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பார்க்க சொல்லுங்கள். முடிவு இப்போ எடுக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ரிசல்ட்லாம் வரட்டும், கோர்சஸ் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிங்க. ஓகே சார், ஒரு நேர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காங்க. கிரிதரன் மதுரையிலேருந்து. குட் ஈவினிங் சார், மை சன் ஸ்டடிடு மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஹீ இஸ் லைக் சைபர் செக்யூரிட்டி, விச் காலேஜ் சூஸ் இன் சைபர் செக்யூரிட்டி? இந்த கோர்ஸ் வந்து வேல்யூபுளாக இருக்குமா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் கேட்டிருக்கேன். சைபர் செக்யூரிட்டின்றது இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜி கோர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான காலேஜில் கிடையாது, சில இன்ஜினியரிங் காலேஜஸில் அது கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் காலேஜஸ் தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியோட மதிப்பு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி எல்லாருமே வந்து நம்ம மொபைல் ஃபோனும் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரியான ஹேக்கிங் நடக்குது, எந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் அதில் நடக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால் இந்த படிப்புக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது. நல்ல காலேஜ் சூஸ் பண்ணி, ப்ரைவேட் காலேஜஸில் எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. நீங்கள் போயிட்டு ரிசர்ச் பண்ணி எந்த கல்லூரியில் இருக்குது அவங்க வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நான் சொல்ல விரும்பலை, தனியார் பல்கலைக்கழகங்கள் ஏராளமாக இருக்குது. அந்த பல்கலைக்கழகங்களில் போயிட்டு அவங்க போய் பார்த்துட்டு அந்த கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸை வந்து அவங்க பார்த்துட்டு என்ன சிலபஸ்ஸு, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்ந்து படித்தாங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து யூஜி லெவல் மட்டும் இல்லை, மேலே பிஜி ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு சைபர் செக்யூரிட்டியில் நல்ல ஒரு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம் நேயர், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் சந்தேகங்களை சார்ட்டு கேட்கலாம். வணக்கம் சார், நான் திருவண்ணாமலையிலிருந்து பேசுகிறோம். வணக்கம் சார், சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள் சார்.
என்னுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா பயோசிஎஸ் சிபிஎஸ்சியில படிச்சிருந்தாங்க. அவங்க வந்து யூபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் சார்? இது பயோபிசிக்ஸுங்களா? பயோபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி? பயோசிஎஸ்னா என்னங்க? பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸுங்களா? ஆமா சார், ஆமா. மேக்ஸ், பிசிக்ஸ் இருக்குங்களா? மேக்ஸ் இல்ல சார், இதுல பிசிக்ஸ் இருக்குங்களா? பிசிக்ஸ் இருக்கு சார். ஓகே ஓகே. ஸோ ஃபிசிக்ஸ், பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த காம்பினேஷனில் சிபிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பினேஷன். இதில் வந்து மேற்கொண்டு அவங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்க சார்? என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க? யூபிஎஸ் சார். யூபிஎஸ்சிங்களா? ஆமாம் சார். ரைட். யூபிஎஸ்சி எடுத்தாக்க அக்ரிகல்ச்சர் எடுத்து படித்தா நல்லாயிருக்கும் சார். நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஇ அக்ரிகல்ச்சர் படித்தவங்க அதிகமாக வந்து ஐஏஎஸ் கிளியர் பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் விவசாயம், அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி பிஇ அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லைன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்க சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் போல் எடுத்து அந்த மாதிரி படிப்புகளில் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து படிக்க சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ். ஏன்னா எக்கனாமிக்ஸ் தான் வந்து இது ஃபண்டமெண்டல் ஃபார் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ், ஒரு ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹியூமனிட்டிஸ் படிப்பை அவங்க எடுத்து படிக்க சொல்லுங்கள். ஈவன் பிஏ சைக்காலஜி, பிஏ சோஷியாலஜி, பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து எடுத்து படிக்க சொல்லுங்கள். மேற்கொண்டு அவங்க வந்து படிக்கிறதுக்கு இப்போ யூஜி முடித்த உடனே யூபிஎஸ்சி ஃபைனல் இயரில் இருக்கும்போது யூபிஎஸ்சி ட்ரை பண்ண சொல்லுங்கள், சக்ஸஸ் வரும். ஓகே சார், நல்ல சார். அடுத்த காலம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிடல சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் யமுனா, திருவண்ணாமலையில். பேசுங்கம்மா, பேசுங்க சார். நான் பயோமேக்ஸ் எடுத்திருக்கீங்க. அடுத்தது நம்ம மெரைன் இன்ஜினியரிங். ஆமாம். நீங்கள் பாயா கேர்ளாம்மா? கேர்ள் பேசுகிறேன். ரைட். நீங்கள் வந்து பயோமேக்ஸ் எடுத்திருக்கீங்க. மரைன் இன்ஜினியரிங்க்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா நீங்கள் கடல்லையே ட்ராவல் பண்ணணும், புரியுதுங்களா? பாய்ஸ்னால் அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து பாய் மாதிரியே நானும் வந்து அந்த சாகசம் எல்லாமே நான் பார்க்குறேன் சார் அப்படின்னாக்கா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கோர்சஸ் கொஞ்சம் கம்மியான யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா அமெட்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு இருக்குது சென்னையில், ஈசிஆரில். அதோடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள். எதுக்குமே நீங்கள் நேராக போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் கேள்விப்படுறீங்களோ அதை வந்து ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் பார்த்துருங்க. அதில் என்னென்னலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, என்ன சிலபஸ்ஸு, ஏது எல்லாமே தெரிஞ்சுங்க. மரைன் இன்ஜினியரிங்ன்றது என்ன? கடல் சார்ந்த ஒரு பொறியியல் படிப்பு. அதாவது கப்பலை எப்படி வந்து கட்டமைக்கிறது, கப்பலை எப்படி ஓட்டுறது, சரிங்களா? அந்த இன்ஜினியரிங் பற்றி தான் அது. ஆனால் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடியது. ஆனால் என்ன ஒன்று, சிரமம் அதிகம் உள்ள ஒரு படிப்பு. நீங்கள் யோசனை பண்ணி அதில் ஜாயின் பண்ணுங்கம்மா. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களையும், அதே மாதிரி இந்த வணிக மேலாண்மை படிப்புகள், வேலை வாய்ப்புகள் எங்கே படிக்கலாம், இந்த கோர்ஸ் பற்றின முழுமையான ஒரு விளக்கத்தை என்னுடைய கேள்விக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக பதிலாகவும் சொன்னீங்க. அதே மாதிரி நேருடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டமைக்கு நன்றி சார். ஆமாம், இந்த அரிய வாய்ப்பை தந்த மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலியமாக மாணவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, நம்முடைய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சி 100 நாட்கள் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக நடைபெறுவதால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் நாளை மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி குறித்து உங்கள் பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்கள், உறவினர்கள் அனைவரும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.